இன்றைக்கி காய்கறி வாங்க கடைக்கு போக டைம் இல்லாதனால ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலான்னு போட்டுட்டேன். சென்னையில் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஜெப்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுலேருந்து வந்த கத்திரிக்காய் தான் இது. நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருக்குது. சரி என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சூப்பரான ஒரு டிஷ் பண்ணேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிஷ். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரவுண்ட் ரவுண்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் பொடி, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒன்று சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரை லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, லெமனோட அந்த சாரே போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இந்த மசாலாவை நல்லா தடவி வச்சுட்டு ஒரு சைடில் எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியமே கிடையாது. அதுக்குள்ளேயே டக்குன்னு சூப்பராக ஊறிடும். ஒரு சைடில் பேனில் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணி வறுக்க வேண்டியதான். தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா ஒரு 5 ஒரே டைமில் வறுத்துடலாம். நான் ஒரு சின்ன பேனில் வறுக்கிறதுனால 2 2ஆக போட்டு வறுக்க ஆரம்பித்தேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட்லேருந்து குழந்தைலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இதுவும் சாம்பார் சாதம் டால் ரைஸோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.